Taste the Daily. கனகராஜ் சார், என்ன சார் பொங்கல் பரிசு தொகுப்பு, அது பொங்கல் அறிவிச்சதுலேருந்தே அது ஒரு பேசு பொருளாகவே இருந்துகிட்டு இருக்கு. இப்போ 33 லட்சம் குடும்பங்கள் அதை புறக்கணிச்சிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, புறக்கணிப்புன்னு சொல்கிறது தவிர, அதாவது வேற எப்படி சொல்லலாம் சார்? அதை சகோதரர் அதிவீர ராமபாண்டியன் பேசும்போது, அதாவது 250 கோடி ஒதுக்கி உள்ளார்கள், அதிலே ஊழல் நடந்திருக்கலாம் என்று ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைத்தார். அவர் வழக்கறிஞர், அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்றைக்கு நன்றாக நீதிமன்றத்தில் ஆஜராகி எல்லா வழக்குகளையும் எதிர்கொள்பவர். அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்றைக்கு ஒரு பாஜக வழக்கறிஞர் மோகன்தாஸ் அவர்கள் பொங்கலுக்கு நீங்கள் தொகை கொடுக்கவில்லை, கொடுக்க வேண்டும் என்று ஒரு ஊழல்னா அந்த பணத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு போறது மட்டும் கிடையாது, மக்கள் பிரயோஜனப்படணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கொடுக்குறோம். அதனால மக்கள் 33 லட்சம் குடும்பங்கள் இப்ப பயன்பெறல அப்படின்னா அதுல தானே இப்ப சந்தேகம் வருது. சொல்றேன் நான் இப்ப என்ன சொல்ல வரேன், அதுதான் இப்ப நீங்க பொங்கல் பரிசு தொகுப்பு அறிவிக்கிறதுனால அதனால இப்ப மக்களுக்கு என்ன பிரயோஜனம்? அதனால வழக்கறிஞர் சகோதரர் மோகன்தாஸ் அவர்கள் நேற்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மென்ஷன் பண்ணி, ஏற்கனவே நான் இது சம்பந்தமாக தமிழக அரசாங்கம் தொகையுடன் கூடிய பொங்கல் பரிசுகளை கொடுக்க வேண்டும் என்று வழக்கு தொடுத்திருந்தார். அதை எடுக்கவில்லை. நீதிமன்றத்தில் ஒரே ஒரு கேள்வி, இப்ப பொங்கல் பரிசு தொகுப்பு எதுக்காக கொடுக்கறாங்க? ஏழை எளிய மக்கள்ல இருந்து எல்லா மக்களும் சந்தோஷமா கொண்டாடணுங்கிறதுக்காக கொடுக்குறோம். இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு ரொக்கம் தான் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா, ஒரு நிமிஷம் இருங்க, வெறும் அரிசியும் சர்க்கரை கரும்பு மட்டும் கொடுக்குறீங்க. சர்க்கரையை வச்சா சார் பொங்க வைப்பாங்க? இப்ப சார் கேட்டது கரெக்டு தானே? அதை தான் நான் சொல்றேன். அதாவது உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வர் என்பது என்ற திருக்குறளின் அடிப்படையில் நம்ம உழவர்களுக்கு இந்த பொங்கல் பண்டிகை என்பது தமிழர்களுக்கு மிக முக்கியமான பண்டிகை. இல்ல இதுல இல்ல சார், இதெல்லாம் நல்லா தான் சொல்றீங்க. பொங்கல் பரிசு தொகுப்புல அரசு இப்படி பண்ணுது, அதெல்லாம் எதிர்த்து கேட்க மாட்டேங்கிறீங்க. அதான் எனக்கு உதய சூரியன் மேல சந்தேகம் இல்லை, உதய சந்திரன் மேல தான் எனக்கு சந்தேகம் இருக்கு. அதை தான் நான் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கு ஃபைனான்ஸ் செக்ரட்டரியாக இருக்கிறவர் நல்ல விதமாக, அவரும் தமிழ்நாட்டை சார்ந்தவர் தான். இன்றைக்கு திரு டாக்டர் மு கலைஞர் அவர்கள் இந்த பொங்கல் பரிசு தொகையை முதலில் தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தினார். இன்றைக்கு மாண்புமிகு மு.க. ஸ்டாலினுடைய தந்தை தான் அதை அறிமுகப்படுத்தி, இல்ல பொங்கல் பரிசு தொகை என்பதை அம்மா 100 ரூபாயாக பொங்கல் பரிசு என்பதை கலைஞர் இன்ட்ரோடியூஸ் பண்ணது. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நம்ம அந்த ஹிஸ்டரி வேண்டாம். இல்ல நம்ம 2021 நம்ம கேட்டங்களா இல்லைங்களா, 5000 ரூபாய் கொடுங்க, 2500 பத்தாது 5000 ரூபாய் கொடுங்க அப்படின்னு கேட்டோமா இல்லைங்களா? இப்போ 1 ரூபா கூட கொடுக்கலையே சார். நீங்க இப்ப சொல்லும் போது அதிவீர ராமபாண்டியன் அவர்கள் பேசும்போது முதலமைச்சருக்கு 2500 ரூபாய்க்கும் 1500க்கும் கணக்கு தெரியல அப்படின்னு அந்த ஸ்லிப் ஆஃப் த டங் வந்ததை வச்சு பேசினாரு. சில நேரங்கள்ல நம்மளுடைய முன்னாள் முதல்வர்கள் கம்பராமாயணம் எழுதியது சேக்கிலார் என்று வாய் தவறி சொல்லலை. இப்ப அது பேச்சு கிடையாது, நீங்க விஷயத்துக்கு வாங்க. 5000 ரூபாயில ஒரு பெண்ணுக்கு திருமணம் செய்ய முடியும் அப்படின்னு பேசினாரு. அதுல என்ன சார் கணக்கு? 5000 ரூபாயில எந்த பொண்ணுக்கா திருமணம் பண்ண முடியுமா இன்னைக்கு உள்ள விலைவாசியில? நான் சொல்றது இந்த ஒரு பாயிண்ட் வச்சு சொல்ல, காசினுடைய மதிப்பே தெரியலன்னு சொல்றேன் சார். 5000 ரூபாய் யாரு சார் கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? அவர் ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்காரு வழக்கறிஞர். 250 பதனியில சக்கரை எல்லாம் போட்டாங்கன்னு யாரோ கேட்டாங்கன்னா செய்தி வந்துச்சு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? பதனியில சக்கரை போட்டாங்களான்னு கேட்டாங்களே, அதெல்லாம் நீங்க தெரியாத உங்களுக்கு? பொங்கலை பொறுத்தவரையிலும் இன்னைக்கு நம்ம சர்க்கரையை கொடுத்தாலும் வெள்ளமா கொடுத்துட்டு இருக்கணும், வெள்ளம் கரையுதுன்னு சர்க்கரை கொடுத்துருக்காங்க. அது தவறான ஒரு இது எப்படி ஏத்துக்க முடியும் சொல்லுங்க பாப்போம். நான் தான் சொல்றேங்க, தவறான நடைமுறை. நான் தான் சொல்லிட்டேனே, சர்க்கரையும் சர்க்கரை பொங்கல் வைக்க முடியாது, வெள்ளம் கொடுத்துருக்கணும். வெள்ளம் கருகுது உருகுதுன்னா அதுக்கு ஏத்த ஆல்டர்னேட்டிவ் டெசிஷன் அவங்க எடுத்து பண்ணிருக்கணும். டைம் இல்ல. நீங்க அட்லீஸ்ட் ஒரு காசாவது ஒரு ரொக்கமாவது கொடுத்திருந்தா அந்த ஒரு ஏழை எளிய மக்கள் அந்த ஒரு நாள் ஆண்டுக்கு ஒரு தடவை தான் நம்ம அதை கொடுக்குறோம், அதையாவது கொடுத்திருந்தா சந்தோஷமா கொண்டாடி இருப்பாங்கல்ல. மக்களினுடைய பயனை கொடுக்காதது வருத்தம் அளிக்கிறது, கண்டிக்கத்தக்கது. அது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடும் மக்களுக்கு சேர வேண்டிய பொங்கல் பரிசு தொகை கொடுக்க வேண்டும். அரசு கொடுக்கவில்லை என்றால் கண்டிக்கிறோம். அதே நேரத்தில் நாங்க என்ன நினைக்கிறோம்னா, அரசாங்க அதிகாரிகள் சிலர் இப்ப ஃபைனான்ஸ் செக்ரட்டரியா உள்ளவர், அவர் ஃபைனான்சியல் ப்ராப்ளம் இருந்தாலும் முதலமைச்சருக்கு என்ன எடுத்து சொல்லணும்னா, நம்ம
எப்படி இலவச பஸ் பயணத்துல மாணவர்களுக்கு கொடுத்துட்டு பெண்களுக்கு இலவசம் அறிவிச்சு எப்படி அப்படியே அதிகாரிகள் மேல திசை திருப்புறீங்களோ? அததான் நான் சொல்றேன். இது என்ன சார் நியாயம்? ஒரு தவறு நடக்குது அப்படிங்கும்போது கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் சொன்னாங்க அது வந்து திமுக ஆட்சி நடக்கிறதா அதிகாரிகள் ஆட்சி நடக்கிறது. அத உண்மை அதிகாரிகள் ஆட்சி நடக்கிறத கனகராஜ் வந்து மிக தெளிவா சொல்றாரு. லைட்டா அந்த சந்தேகம் இருக்கு. சிபிஐ சொன்னதுதான் நான் சொல்றேன். உதய சூரியன் மேல பிரச்சனை இல்ல, உதய சந்திரன் மேலதான் பிரச்சனை. இப்படித்தான் சார் சட்டம் ஒழுங்குல இருந்து எல்லா துறையிலும் இருக்கு. எனக்கு ஒரு டவுட் இருக்கு. அவர் ஃபினான்ஸ் செக்ரட்டரியா இருந்துட்டு தமிழ்நாட்டுல மக்களுக்கு சேர வேண்டிய பொங்கல் தொகையை நிறுத்துறது வருத்தம் அளிக்கிறது. இதுதான் இது உண்மையிலேயே அப்பட்டமா தெரியும். இது அப்படியே திசை திருப்புற மாதிரி தெரியுது. இன்னொரு விஷயம் ரொம்ப அவர் சொல்றதுல கவனிக்கத்தக்க விஷயம் என்னன்னா, உண்மையிலே நான் கனகராஜ் சாரை பாராட்டுறேன். உண்மையிலே இந்த விஷயத்துல செல்வ பெருந்தையும் சொன்ன கருத்தை ஒட்டி சொல்ல வராரு. எங்களுக்கும் வருத்தமா இருக்கு கொடுக்காதது. ஒரு குடும்பத்திற்கு பொங்கல் பரிசு தொகை செல்லவில்லை என்பதை தெரியாத ஒரு முதலமைச்சரை வைத்துக்கொண்டு ஒரு நாடு எப்படி வளம் பெற முடியும்? இதுதான் என்னுடைய இல்லைங்க. முதலமைச்சரை பொறுத்தவரை இந்த இத்தனை குடும்பங்களுக்கும் இது போகவில்லை என்பது தெரியாத ஒரு முதலமைச்சரை வச்சுக்கிட்டு எப்படி சார்? இல்ல அதுக்காக நீங்க டோட்டலா முதலமைச்சரை வந்து நீங்க சரியில்லைன்னு சொல்றது நான் ஏத்துக்கொள்ள முடியாது. இல்ல சார், நீங்க சொல்றது அப்படியே இருக்கு. இல்லங்க, திருநாள் சந்திரன் மேல தான் ஒரு சந்தேகம் அப்படினா முதலமைச்சர் அதெல்லாம் கவனிக்கிறது இல்லையா? இப்ப அவர் சார் கேக்குறது கரெக்ட்டா தான இருக்கு. ஏங்க அதுல தாங்க இப்ப எனக்கு சில அதிகாரிகள் மீது இன்னமும் இல்ல நீங்க திரும்ப அதிகாரியே சொன்னா எப்படிங்க? மைனாரிட்டி மத்திய பாஜகவுக்கு தூண்டுகோலாகவும் ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்று இன்றைக்கு திட்டமிட்டு செயல்படுவதாக எனக்கு இல்ல. அப்படி பார்த்தா முதலமைச்சருக்கு வந்து எதுவும் தெரியலையா? என்ன நடக்குது தெரியாம இருக்காரா முதலமைச்சர்? அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி இருக்குங்கிறதும் உண்மை. அப்போ மத்திய அரசாங்கம் வந்து நமக்கு கொடுக்க வேண்டிய 37,000 கோடி வர்தா புயல், கஜா புயல், ஒக்கி புயல், மிக்ஜாம் புயல் எல்லா புயல்களுக்கும் சேர்த்து இன்றைக்கு நமக்கு நெற்பயிர் சேதாரம் இது எல்லாம் பார்த்தோம். எனக்கு என்ன சந்தேகம்னா எல்லாமே கொடுக்கல. அவர் சொன்ன மாதிரி உண்மையை சொல்றாங்க தெய்வத்துக்கு சமமானங்கற மாதிரி இப்ப இருக்காரு சொன்னார்ல. பிஜேபி கவர்மெண்ட் கொடுக்கல, கண்டிக்கிறோம். அதெல்லாம் கொடுத்தாகணும். தயவு செய்து மத்திய அரசா இருக்கிற எந்த அரசும் இல்ல கொடுக்கணும். ஆனா அப்படி கோரிக்கை வைக்கிற காங்கிரஸ் எப்பவாவது அது போன்று கொடுத்திருக்கிறதா இவ்வளவு வரலாற்றுல? ஏங்க தமிழ்நாடு கேட்ட எந்த நிதியாவது கொடுத்தீங்களாங்க? ஏங்க சுனாமில கேட்ட நிதி கொடுத்தீங்களா? இல்ல அதுக்கு முன்னாடி கஜா அதுக்கு தொடர்ந்து போராடி இருக்கு கேட்டிருக்கோம், போராடி கொடுத்தீங்களா? ஏங்க ஜிஎஸ்டி போராடுறது யார் வேணாலும் போராடுவாங்க, யார் வேணாலும் போராடுவாங்க. காங்கிரஸ் எந்த தவறை செய்ததோ அதே தவறை அதுபோக அதே காங்கிரஸோடு திமுக கூட்டணியில் இருந்தது. என்னுடைய மாநிலத்திற்கு உண்டான நிதியை அதிமுக அரசு கேட்கிறது, கொடுங்கள் சொல்லிருப்பாங்களா? அமைச்சர் எத்தனை அமைச்சர் இருந்தீங்க? என்ன வெங்கல கிண்ணிய கொடுத்தீங்க? இன்றைக்கு மத்திய அரசுனா இப்படிதான் இருக்கும். அதை தாண்டி தான் நிதி கொடுக்கணும். அந்த நிதியை கொடுப்பதற்கு ஆற்றல் வேணும். ஆற்றல் எந்த ஆற்றல்னா அதிகாரி 1000 சொல்லுவான். சத்துணவு திட்டம் போட்டால் இந்த அரசாங்கத்தால் தாங்க முடியாதுன்னு சொன்னால் சத்துணவு திட்டம் இன்று ஓடிக்கொண்டிருக்கிறது. புரட்சி தலைவி அம்மா ஒவ்வொரு திட்டம் தாலிக்கு தங்கம் கொடுக்கவே முடியாது, உலகத்துல எங்கேயுமே இல்லைனாங்க. இன்னைக்கு வரைக்கும் கொடுத்தோம். எதனால அதிகாரி அப்படித்தாங்க சொல்லுவான். அதிகாரியை வைத்து வேலை வாங்கி மக்கள் நல திட்டத்தை கொண்டு செல்வதுதான் ஒரு கட்சிக்கும் முதலமைச்சருக்குமான ஆளுமை தன்மை. அந்த ஆளுமை தன்மை இல்லை என்று நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதை தான் நானும் சொல்றேன். அப்ப நான் என்ன கேட்கிறேன், ஒக்கி புயலுக்கும் வர்தா புயலுக்கும் கஜா புயலும் எந்த ஆட்சியில் நடந்தது? ஏன் வாங்க முடியவில்லை? அவங்க ரெண்டு பேருமே அப்படிதான் சொல்றேன். நீங்க அப்படிதான், காங்கிரஸ் அப்படிதான், பிஜேபி அப்படிதான். நீங்க என்ன கேட்டீங்க? நீங்களே ஒத்துக்கிறீங்க. அதிமுக ஆட்சி என்ன போராட்டம் பண்ணிருக்கீங்க? சொல்லுங்க, நீங்க என்ன போராட்டம் பண்ணீங்க? நிதி கேட்டு நிதி கேட்டு நாங்க சொல்ல முடியும். ஆக நீங்க நீதி கொடுக்கல, என் மக்களை பட்டினியா போட முடியுமா? தமிழ்நாட்டு மக்களை காப்பாத்தாம இருக்க முடியுமா? இல்ல மழையில செத்து கொண்டிருந்தவனை காப்பாத்தாம இருக்க முடியுமா? போராடுகிற போது போராடுவோம். எந்த நிதியை பெற்று தரணுமோ அந்த நிதியை பெறுவதற்காக தொடர்ந்து போராடுகிறோம். கொடுத்தீங்களா அப்படின்னா பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு போராடினீங்களா? இது தெரியலையா? நீங்க போராடல, நிதி வேணும் கேட்கலையே. அப்போ மத்திய அரசை நம்பி ஒரு அரசு இருக்கிறது. அதனுடைய நிர்வாக வியலை தெரியல. இதுவரைக்கும் எந்த காங்கிரசுமே கொடுக்கல. கூட்டணியில நம்ம இருந்த அமைச்சரா இருந்தோம், நம்ம பையன் நெருக்கணும், நானா நிதியை கொடுக்க விடல, நாம அதை சொல்லி கேட்கல. ஆனால் இவர் கேட்கறது பாருங்க, நீங்க போராடினீங்களா?
காங்கிரஸ் தெரியாது. புரியுது ஏன்னா சார். மக்கள் புரியுது. என்ன கஷ்டப்படுறாங்க மத்தியில இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கும் தெரியாது. ஆமா, எய்ம்ஸ் ஹாஸ்பிடல்ல கொண்டு வந்துட்டீங்க. இல்ல, தெரியாது. இல்ல, இல்ல, நம்ம- எய்ம்ஸ் சரி, ஹாஸ்பிடல்ல நம்ம கொண்டு விஷயத்துக்கு வந்துட்டீங்க. எய்ம்ஸ் செங்கலுக்கு மேல எய்ம்ஸ் செங்கலுக்கு மேல செங்கலுக்கு மேல ஒரு அரை செங்கலை வாங்கிட்டு வந்து கொடுக்க முடியுதா? சிஏஏவுக்கு பாராளுமன்றத்துல எதிர்த்து போனது யாரு? நம்ம வாக் அவுட் சப்ஜெக்ட் பண்ணது யாரு? ஒரு நிமிஷம் நம்ம 7 முறை ஆட்சி செய்த தமிழ்நாட்டை என்ன டெவலப்மென்ட் இல்ல, பண்ணி ஒரு நிமிஷம். இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கிறது இவ்வளவு ஆரோக்கியமா இருக்கிறது அதிமுக ஆட்சி தான் காரணம். அப்ப ஆரோக்கியமா இருக்குன்னு ஒத்துக்கிறீங்க? ஆமா, அப்படி இருந்தும் கொடுக்க முடியாத கையறு நிலையில இருக்கிறீர்கள் அப்படின்னா ஆரோக்கியமா இருக்கு. ஆமா, ஆரோக்கியமா இருக்கு. ஆரோக்கியமா ஆரோக்கியமா இருக்கு. இருக்கு. அப்படி இருந்தும் ரூபா கொடுக்க முடியல, அந்த யாரு? புத்தி வரல. நீங்க- அதான் நான் சொல்றேன், நீங்க- இது ஒரு கேடு கட்ட அரசு. இந்த அரசுக்கு எல்லா உதவியும் செஞ்சு விட்டு மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கிட கூடாதுக்காக இதுல எங்களுக்கு வருத்தம். என்ன வருத்தம் அளிச்சது? வருத்தத்தினால என்ன பண்ணீங்க காங்கிரஸ்? கேடு கெட்ட அரசு, நல்ல அரசு. இல்ல, இந்த அரசு நீங்க- வருத்தம் அளிக்கக்கூடிய அரசோடு ஒட்டி உறவாடி கூட போய் பின்னாடி இருந்து என்னத்தை அப்ப சாதிச்சீங்க? நீங்க என்ன சாதிச்சீங்க? நாங்க கொடுத்தோம். எங்க நாங்க 2500 ரூபாய் கொடுத்தோம். தமிழகத்தில் இதுவரை எவரும் கொடுத்தது கிடையாது. முக்கிய புயலுக்கும் வரலா புயலுக்கும் பணம் எங்க? சொல்லுங்க. அது சொல்லுங்க, சொல்லுங்க. சொல்லிருக்கோம். எங்க? ராஜ்யசபா எங்க? தொகை எங்க எவ்வளவு? சொல்றீங்க? பேசுங்க. ஏங்க, நீங்க தான் நீங்க நீங்க 37,000 நீங்க நீங்க என்ன கேள்வி? ஒரு நிமிஷம். ஒரு மண்ணா கட்டிய கூட நீங்க கொண்டு வரல. சார், ஒரு நிமிஷம். கல்வி உரிமை கனகராஜ் சார், அடகு கல்வியை வச்சீங்க. அது கிடையாது. கல்வியை ஏங்க, மாநில பட்டியலில் பேச இருந்து மறந்து தேசிய ஏங்க, பட்டியலுக்கு அது கொண்டு சரி, சென்ற அது சரி, ஒரு அது துரோக காங்கிரஸ் அது இத சரி. பத்தி பேசுறதுக்கு என்ன தைரியம்? அதிமுக தமிழக மக்களுக்கு கனகராஜ் சார், என்ன கேக்குறேன்னா, எல்லாத்தையும் செய்தது காங்கிரஸ் திமுக கூட்டணி. விஷயங்களையும் எல்லா விஷயங்களும் செய்தது காங்கிரஸ் திமுக கூட்டணி. அது சார், இந்த அது இரண்டு சார். கூட்டணியும் கனகராஜ் சார், நம்ம இந்திய அரசியலுக்கே கேடு. இருங்க சார், அதிமுக பேசுவோம். இல்ல, பிஜேபி சார், அரசுடன் ஒரு மத்திய நிமிஷம். மைனாரிட்டி நம்ம இப்ப விஷயம் அதுல நான் என்ன கேக்குறேன்னா, அடகு வைத்தது கனகராஜ் சார், தமிழக அரசு இல்ல, மீட்டுள்ளது. அது நீங்க என்னத்த மீட்டிங்க? மானத்தை என்னத்த மீட்டுள்ளது. மீட்டிங்க? கல்வி ஒரு உரிமையை ஒன்னரை மீட்டுள்ளது. ஒரு நீட்டுக்கு சார், ரகசியம் தெரியுங்களா? மீட்டுள்ளது. நீட் ரகசியம் OBC என்னாச்சு? ரிசர்வேஷன் நீட் ரகசியம் என்னாச்சு? ஓபிசி ஏங்க, மாணவர்களுக்கு OBC ஏங்க. மாணவர்களுக்கு ரிசர்வேஷன் மீட்டு உள்ளது. ஏன் சிரிக்க போறோம்? 69% இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தது அதிமுக. நீங்க என்னத்த கழிச்சீங்க? ஃபர்ஸ்ட் கம்யூனல் ஜீவோ கொண்டு வந்தது இல்ல, காமராஜர். இல்ல, இப்ப நீங்க என்ன விஷயம் இல்ல, கழிச்சீங்க? சார், ஏன், நம்ம ஏன் அதை அடிச்சு தமிழகத்துல கொண்டு வந்தது இன்னைக்கு யாரு? 69% இடஒதுக்கீடு இருக்கிறது என்று சொன்னால் சட்ட பாதுகாப்பை வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் மதுவிலக்கு ஒழிப்பு யார் அதுக்கு கொண்டு வந்தது? அதிமுக. சார், நான் பேசுறேன் சார். மதுவிலக்கு கனகராஜ் சார், ஒரு நிமிஷம் விஷயம் அதிமுக. நீங்க என்ன செஞ்சீங்க? என்னங்க பண்ணீங்க? மது ஒழிப்பை மது ஒழிப்பை இன்றைக்கு கொண்டு சென்றது அதிமுக. போதை நகரமாக ஏங்க, திறந்து விட்டது யாரு? அதிமுக. திறந்து விட்டது யாரு? ஏழுபுற அதிமுக. இல்ல, மதுவை திறந்து விட்டது யாரு? பேசுவோம். மதுவை திறந்து விட்டது யாரு? தமிழ்நாட்டிற்கு போதை இல்ல, சார், நகரமாக்கியது இல்ல, அதிமுக. இல்ல, மதுவை திறந்து விட்டது யாரு? டாஸ்மாக் கார்ப்பரேஷன் இல்ல, மதுவை கொண்டு வந்தது திறந்து விட்ட அதிமுக. மதுவை திறந்து விட்ட திமுகவுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு பேசுவதற்கு கல்வி உரிமை அதிமுக ஆட்சி காலத்திலும் மத்திய அரசு போதிய நிதியை கேட்ட நிதியை தரல அப்படி ஆமா. என்ன போராட்டீங்க? ஊமை மாதிரி இருந்துட்டு பிஜேபி எதுவும் பேசாம அதாவது பரவாயில்லைங்க. 22 நாட்கள் தினவழித்து அதற்கு மத்திய பாராளுமன்றத்தில் தாழ்த்தப்படுத்தி நெரிச்ச கட்சி என்ன அதிமுக. நெரிச்சீங்க? நீங்க என்ன என்ன கிழிச்சீங்க? நெரிச்சீங்க? நீங்க என்ன கிழிச்சீங்கன்னு கேட்டேன். நீங்க ஏங்க, கிழிச்சீங்க ஒண்ணும் ஒண்ணு இல்ல. ஒரு- அததான் நான் சட்டசபையில போய் தூங்கி உங்களால- இருக்கீங்க. சார், ஒரு நிமிஷம். பாராளுமன்றத்தில் புரட்ட விட்டவர்களாம் தலைவர் ஏங்க, உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. உங்களால எது அது சார், ஒரு பண்றதுக்கு நிமிஷம். இன்றைய ஏங்க, முதலமைச்சர் புரட்ட அவர்கள் விட்டவர்கள் இருக்கீங்க. சட்டை ஏங்க, இல்லாமல் விஷயம் அது கிடையாது தூங்கி சார். எறிங்க முதல்ல. நீங்க ஏங்க, பேசுறீங்க. தூங்கி எறிங்க முதல்ல. ஒரு நிமிஷம். இப்ப பேசுறீங்க. திமுக அரசு கொடுத்த பொங்கல் தொகுப்பு மக்களுக்கு பிரயோஜனம் இல்லாத மாதிரி தான் சார் இருக்கு. அதுக்காக 250 கோடி ஒதுக்கி என்ன புண்ணியம்? ஏங்க அததான் நான் சொல்லிட்டேன். வருத்தம் அளிக்கிறது. சார், இது பொங்கல் எப்படி சார் தந்தார் வருத்தம் தந்தார். அளிக்கணும்னு ஒரு வார்த்தை போராடுனீங்களா? போதுமா சார்? போராடுனீங்களா? கண்டிப்பா. போராடுனீங்களா? என்ன போராடுனீங்க? நீங்க போராடுனீங்களா? நீங்க போராடுனீங்களா? காட்டுங்கல்ல. நீங்க ஏன் போராடுறீங்க? போராடுறீங்களா? போராடுனீங்களா? போராடுனீங்களா? கூட்டணியில எதிர்க்கட்சி இருக்கீங்களா? நீங்க தான். போராடுனீங்களா? 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 போராடுங்க. நீங்க ஏன் அப்ப நீங்க போராடுங்க? எதிர்க்கட்சி நீங்க என்ன பண்ணீங்க? சரி, ரைட். என்ன இப்படி இல்ல, என்ன அப்போ அப்புறம் காங்கிரஸ் என்ன கழுத்து பேசுறீங்க? நெரிப்போம் எல்லாத்தையும் ஏதோ தெரியும். போராட்டம் ஆனா நடந்த மாதிரி பேசுறீங்க. எவனாவது போராட்டம் அதிமுக இப்ப பண்ணிக்கோ, போராடி நான் வந்து இருக்கா? பிடிச்சு பிடிங்க தும்மே. அதிமுக இப்போது போராடி இருக்கா? ஆமா. பொங்கல் கொடுக்கலன்னு டேய், சொல்லி நீங்க பொங்கல் இப்ப நீங்க கொடுக்கவில்லை ஒரு ஆர்ப்பாட்டம் என்று கண்டன பண்ணீங்க. அறிக்கையை சரி, கொடுக்க எங்க? நாங்க திமுக அறிக்கை எதுக்கு? போராட்டம் எங்க? திமுக அரசு சும்மா எதுக்கு? மக்களை வந்து அதிமுக திசை போராட்டம் எண்ணிக்கை இல்ல. காங்கிரஸ் இல்ல, இவர் போராட்டம் பண்ணாங்க. சொல்லுங்க. இவங்க கட்சி இவங்க கூட்டணி அதிமுக இருப்பாரா? சார். முதலமைச்சர் கூட பக்கத்துல இருப்பாரா? போராடுங்க, எனக்கு ஒண்ணு நெத்தி தெரியல. பொட்டுல சுட்டாங்க. ஸ்டெர்லைட் போராட்டத்துல நெத்தி பொட்டுல சார், இப்ப சுட்டாங்க. அது விஷயமே இல்ல சார். ஏன் சார் ஏங்க, விஷயத்தை எத்தனை பேர் புரியுங்க? செத்தாங்க? ஏங்க, அதான் அதுக்கே வந்து இல்ல, அது விசாரணை கமிஷன் இருக்கு. ஏங்க, ஏங்க, கை பாலியல் தடி- விஷயத்துல பொள்ளாச்சியில இல்ல, சார், இப்ப 60 அடி- கொலைகள் அடி- நடந்துச்சு. அடி- தலையை அடி- அடி- நீங்க விஷயத்தை எவ்வளவு புரியுங்க சார். கொள்ளை-
எஃப்ஐஆரே போடல. இல்ல இப்ப விஷயம் அது கிடையாது. இப்ப விஷயம் அது கிடையாது. பேசுறாங்க. இல்ல நான் என்ன கேக்குறேன்னா இல்ல இந்த மாதிரி பேசிட்டு இருந்தா அப்புறம் தேவையில்லாத இல்ல சார் நம்ம வேணாம் தேவையில்லாத விஷயத்துக்கு போவேனா. இப்ப என்ன நான் கேக்குறேன்னா அதிமுக ஆட்சியும் கடன்ல நிதி கொடுக்காதப்போ பண்ணும்போது திமுக ஆட்சி ஏன் பண்ணல? திமுக அரசு பொங்கல் தொகுப்பை திட்டமிட்டு அளிக்கணும்னு நினைக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இல்லைங்க திட்டம் யாராவது இல்ல சார் இப்ப கடந்த ஆண்டு நம்ம கரும்பை புறக்கணிச்சோமா இல்லையா? திமுக அரசு கரும்பு புறக்கணிச்சது. அப்புறம் பல்வேறு கண்டனங்கள் எதிர்க்கட்சிகளோட கண்டனங்களுக்கு பிறகுதான் அந்த கரும்பு கொடுத்தீங்க. இப்ப வந்து அந்த ரொக்கத்தை புறக்கணிச்சிட்டீங்க. அப்படிங்கும்போது படிப்படியா ஒவ்வொரு விஷயத்தை நீங்க அதை கழட்டி விடுற மாதிரி இல்ல இருக்கு. இல்லைங்க கழட்டி விடுற மாதிரி இல்ல. என்னை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு தமிழக அரசாங்கம் இதை உரிய நடவடிக்கை எடுத்து மக்களுக்கு சேர வேண்டிய பொங்கலே முடிஞ்சு போச்சு சார். கொடுத்திருக்கணும். 33 லட்சம் குடும்பங்களுக்கு அது பிரயோஜனமே இல்லாம போயிருக்கு சார். பொங்கல்ல கொடுக்கலனாலும் வருகின்ற விஷயங்கள்ல ஏதாவது ஒரு நல்ல நாள்ல அதிமுக போராடலன்னு கேக்குறீங்களே, இதுவரை செல்வ பெருந்தகை என்ன சொல்லி இருக்கார் சொல்லுங்க? 33 லட்சம் குடும்பங்களுக்கு அது பயன் தரல, ரொக்க பரிசு வழங்கல. இதுவரை உங்க கட்சி சார்பில் இருந்து என்ன சொல்லி இருக்கீங்க? நேற்று கூட எங்க அருமை தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் இன்றைக்கு அரசாங்க அமைச்சர்களும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சில விஷயங்களை செய்ய வேண்டும் என்று செய்கின்றார்கள். ஆனால் அரசு அதிகாரிகள் இல்ல அந்த சில விஷயங்கள் என்னன்னு சொல்லிருங்க கொஞ்சம் மக்களுக்கு. ஏங்க இன்னைக்கு நம்ம இப்போ சொல்லணும்னா இப்போ நேச்சுரலா சொல்லணும்னா ஸ்ரீபெரும்புதூர்ல சில இடங்கள்ல ஸ்ட்ரீட் லைட்டு சின்ன சின்ன விஷயங்கள் அதெல்லாம் டிலே ஆகுது, செய்ய மாட்டேன்றாங்க இன் டைம். அதுதான் வந்து சுட்டி காட்டியிருக்காரு, அதையுமே சொல்லியிருக்காரு. காங்கிரஸ் என்ன செஞ்சது? பொங்கல் பரிசு தொகுப்பு விவகாரத்துல காங்கிரஸ் ஆளும் அரசுக்கு என்ன அழுத்தத்தை கொடுத்தாங்க? இன்னைக்கு எங்களுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் தனிப்பட்ட முறையில் சந்தித்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பொங்கல் பரிசு தொகையை கொடுக்க வேண்டும், அது கண்டிப்பா நீங்க நிறுத்தக்கூடாது, அதெல்லாம் நல்லதுக்கு இல்லை அப்படின்னு எங்களுடைய தரப்புல இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் தரப்புல மக்களுக்காக நாங்கள் அழுத்தம் கொடுத்திருக்கின்றோம். வெளிப்படையான அழுத்தம் இல்லையே தவிர நாங்க போய் வெளிப்படையா அழுத்தம் மக்களுக்காக வெளிப்படையா அழுத்தம் கொடுக்கல. என்ன தயக்கம்? கூட்டணி சீட் எதே கிடைக்காது அப்படியே ஒரு பயமா கூட தான் கூட்டணியில இருந்தீங்க, பிஜேபில இருந்தாங்க. என்ன வெளிப்படையான அழுத்தம் கொடுக்கல? இல்ல விஷயத்துக்கு வாங்க. நாங்க ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ஏத்தலையா? நாங்க ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ஏத்தலையா? நாங்க ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ஏத்தலையா? நீங்க பால்விலை ஏத்தலையா? கரண்ட் ஏத்தலையா? இவ்வளவு ஏத்தலையா? இவ்வளவு ஏத்தலையா? நாங்க நானே வெளியிட பிஜேபி கூட்டு வந்தலையா? கூட்டு வந்து உட்கார வைக்கலையா? காங்கிரஸ் வெளிப்படையா புடிச்சு வெளிய தள்ளிட்டு பிஜேபி தலைவர் வச்சு நானே விட்டோமே. அதுக்கு என்ன செஞ்சோம்? நான் திரும்ப ரெண்டு பேரும் நம்ம பேசுறது எப்போ? இல்ல நம்ம பேசல. செந்தில் பாலாஜி ரூம்ல போய் ரைட் அடிச்சாங்க. ஸ்டாலின் தப்பையா கோயில் இல்லையா? செந்தில் பாலாஜி திமுக அமைச்சரா இருக்குதுங்க. திரும்ப வரேன் பேசுவோம். எப்ப நடந்த திமுக ஆட்சியில கிடையாது, திமுக ஆட்சியில ரைட் நடக்குது தெரிஞ்ச உடனே வீட்ல இருந்து கிளம்பிய ஸ்டாலின் வீட்டை விட்டு வெளியே போறாரு. நம்ம பேசுவோம். ரைட் அடிச்சது திமுக ஆட்சி. அவர் யாரு? அதிமுக ரைட் தலைமை செயலகத்துக்குள்ள ரைட் நடந்துதா இல்லையா? ஸ்டாலின் ஆட்சியில தலைமை செயலகத்துக்குள்ள ரைட் நடந்துச்சா இல்லையா? செந்தில் பாலாஜி அவருக்கு நேரத்தை கொடுப்போம் இல்லையா? மகேந்திரன் சாருக்கு நேரத்தை கொடுப்போம். நம்ம தொடர்ந்து பேசுவோம். மகேந்திரன் சார், கனகராஜ் சார், என்னதான் நிதி நெருக்கடியா இருந்தாலும் ஒரு ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு சுயநலமா இருந்தாலும் மக்களோட உரிமைகளை மறுக்கலாமா? இல்ல முதல்ல நம்ம ரெண்டு குற்றச்சாட்டை வந்து சகோதரர் வைக்கிறார். இல்ல நம்ம விஷயத்துக்கு வந்துட்டு நான் மக்களுக்கு வர அதையும் சொல்றேன். சரி, எங்களை பொறுத்தவரையிலும் நாங்கள் கை கட்டி நிற்கிறோம். நான் கேட்டேன், ஒரு 15 நிமிஷம் உங்களுக்கு டைம் கொடுத்தேன், பதில் சொல்லல. பெரிய இந்த ரவுண்டுக்காக வாங்க சார். இந்த ரவுண்ட்லயே கேள்விக்கான பதில் மட்டும் சொல்லுங்க. நீங்க ஒரே நிமிஷம் இருங்க, நான் சொல்லி முடிச்சிட்டு உங்களுக்கு பதில் வரேன். அதாவது ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்ன வச்சாருன்னா, நீட் வந்து எல்லாம் கொண்டு வந்தது காங்கிரஸ் சார். இல்ல நமக்கு நீங்க விஷயம் அது கிடையாது. போட்டது அந்த வழக்கு கேக்குறேன். இல்ல அத நான் சொல்லி முடிச்சேன். நான் என்ன கேக்குறேன், காங்கிரஸுக்கு நிதி நெருக்கடி வாராயவர்கள் யாரு? சிதம்பரம் அவங்களுடைய மனைவி நல்லி சிதம்பரம் தான் இந்த கேஸ் எடுத்து நடத்துனாங்க. இனிமேல் நீதி இருந்தால் தான் நீட்டை வைத்து தான் இந்த ரவுண்ட்ல இருந்து பதில் சொல்லுங்க சார். இல்ல நீங்க திசை திருப்புறீங்க. அதாவது நம்ம ஒரு கேள்வி கேட்டா நம்ம அசர்ற மாதிரி ஒரு பதில் சொல்லுங்க. மூணு திசை திருப்பாதீங்க. பொங்கல் பரிசு பதில் வேண்டும். திமுக அரசு ஒழுங்கா பொங்கல் பரிசாக வாதாடியவர்கள் யாருன்னு காங்கிரஸ் கேட்க மாட்டேங்குது. பதிலுக்காக வாதாடியவர்கள் யாரு? அதுக்கு பதில் சொல்லுங்க சார். இதுக்கு பதில் தான் சார். நீங்க கை கட்டி கை கட்டி நின்னது நாங்கள் தான்.
ஒரு கேள்வி கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஒரு கேள்வி கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. மக்கள் காத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு கேள்வி கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. உதயமின் திட்டத்துல கையெழுத்து போட்டு சார், கொண்டு கனகராஜ் சார், வந்தது இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? மக்களுக்கு தெரியும். அப்ப ஏன் உதயமின் திட்டத்துல கையெழுத்து போட்டாங்கன்னாக்கா, சென்ற ஆட்சியில் அவர் திசை திருப்புறாருங்க. சார், அவர் இல்ல அவர் இல்ல நீங்க ஆட்சியில ஒரு சமயம் சோலார் அதான் கையெழுத்து போட்டது சோலார். கடைசியா பதில் சொல்லுவீங்களா மாட்டீங்களா? இல்ல முடிச்சுக்கலாம். பதில் சொல்லுவீங்களா மாட்டீங்களா? இருங்க, பதில் வந்து நான் சொல்றேங்க. அதாவது இந்த மக்கள் ஷோல நான் கேட்ட ஒரு கேள்வி கூட நீங்க இதுவரையும் பதில் இல்லைங்க, சொல்லல. நான் சொல்லி முடிச்சாச்சு. ஆரம்பத்துல சொல்லிட்டேன். சண்டை போடலையே தான் நளினி சிதம்பரம் யாருன்னு முதல்ல அதுக்கு பதில் சொல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறமா சொல்ல சொல்லுங்க. அதாவது இப்ப பொங்கலுடைய ஊக்கத்தொகையை, பொங்கல் தொகையும் பொங்கல் பரிசையும் கொடுக்காதது, அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி சார்பில் மக்களுக்கு கொடுக்க வேண்டும். அது வருத்தம் அளிக்கிறது, கண்டிக்கத்தக்கது. அது இல்ல சார், நம்ம வெறும் கண்டிக்கத்தக்கது கூட்டணியில இருக்காங்க. ஏன் அந்த அரசுக்கு ஒரு அழுத்தம் தர முடியல? விவகாரத்துல காங்கிரஸ் கட்சி திமுகவுக்கு என்ன அழுத்தத்தை கொடுத்திருக்கு? அது கடந்த ஆண்டாக பிஜேபி கேஸ் போட்டாங்க, ஏடிஎம்கே கேஸ் போட்டாங்களா, ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களா? நீங்க பாருங்க, ஒண்ணு இல்லையே. ஏங்க ஏடிஎம்கே இததான் நான் சொன்னேன். ஏங்க அவங்க எந்த கேஸ் போடல, குறியா இருக்கீங்க. எந்த கேஸும் போடலையே. எந்த ஆர்ப்பாட்டம் கேள்விக்கு இது பதில் இல்லையே. 250 கோடி இல்ல, நான் கேட்ட கேள்விக்கு இது பதில் இல்லையே. இருங்க, இங்க வசனம் பேசுறாங்க. நான் கேட்ட வசனம் பதில் இல்ல சார். ஏதாவது ஒரு வழக்கு போட்டுருக்காங்களா? கனகராஜ் சார், ஏங்க போடலாம் இல்ல? அறிவார்ந்த வழக்கு போட்டுருக்காங்க. கண்டிப்பா போட்டீங்க. கண்டிப்பா போடலையே. கண்டிப்பா பாஜக இன்னைக்கு கடைசி நாள் சார். நீங்க போடல. இன்னைக்கு தான் கடைசி நாள். இல்ல இந்த விவரம் கூட தெரியாம போடல. இன்னைக்கு கடைசி நாள். இன்னைக்கு தான் கடைசி நாள். அப்ப நேத்துக்கு எப்படி வந்தது கேஸ்? எஸ்எம் சுப்ரமணியம் பெஞ்ச்ல எப்படி வந்தது? நன்றி சார். நான் பேசுறது நான் எந்த வழக்குல பேசுறேன்? இல்ல நான் பேசுறது 33 லட்சம் குடும்பம் சம்பந்தமா பேசிறேன். இல்ல இங்க டைலாக் பேசலாம். இன்னைக்கு கடைசி நாள். இந்த கடைசி நாள்ல ஏன் குடுக்கற அப்படிங்கற கேள்வி வழக்கு போடல. வழக்கு போட துப்பு இல்ல. இந்த திமுக ஆட்சியில நீதிமன்றத்துல ஆட்சியை நடத்தணும். அது எதிர்க்கட்சி எங்களுக்கு தெரியும் எப்படி நடத்தணும். உங்க கருத்து எப்படி தெரியும். இந்த கட்சியை திமுக மக்கள் விரோத காங்கிரஸை, மக்கள் விரோத திமுகவை என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு மக்கள் மன்றத்தில் பார்க்க தெரியும். அதை நாங்கள் தெளிவாக செய்வோம். கருமை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியாருங்க. நீங்க எல்லாம் பாராட்டு வெளியே பேசுறீங்க. நல்லா பார்த்தங்க. நன்றி சார். மகேந்திர சார் வாய்ப்பு கொடுப்போம். நன்றி. நன்றி சார். பாராளுமன்றத்தில் குறை நம்ம சைலண்டா விட்டு தூங்க மாட்டோம். நன்றி சார். மத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம் சார். நீங்களே பேசிட்டு எப்படி சார்? கடைசி வரை நீங்க ஒரு கேள்வி கூட பதில் சொல்ல சார். 33 லட்சம் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பயன்பெறல சொல்றாங்க சார். நன்றி சார். தவறுங்க. திரும்ப திசை திருப்பாங்க. நன்றி சார். மகேந்திர சார், உங்களுடைய கருத்து மிக சுருக்கமா.